கொலோசியர் 4:12 நடுப்பாகத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. இங்கே இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இதனுடைய தொடர்ச்சியான பகுதி உங்களுக்கு புரியும். ஆனால் நான் இன்று உங்களுக்கு காண்பித்து தருகிற ஒரு வார்த்தை, இந்த 12 அங்கே ஒரு ஊழியக்காரன், எப்பாப்பிரா என்கிற அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுகின்றார்? இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லும்படியாக ஆவியானவரின் இருதயத்திலே போட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம், இந்த வசனத்தின் கிருபை இந்த நாளில் உங்களிலே பெருகும்படியாய் நான் வேண்டுகிறேன் உங்களுக்காக. இன்னொரு தடவை நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். 3 காரியம். தேவனுக்கு சித்தம் என்கிறத நீங்க தெரிஞ்சா என்ன பண்ணணுமா? தேறினவர்களாக, the perfect life, Christian life. அடுத்து பாருங்க, பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும், கம்ப்ளீட். அதுல நம்ம நல்ல ஒரு முழுமையான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறவர்களா நம்ம நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் இதுதான் கர்த்தருடைய, இது கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் நிலைத்து நிற்கணுமா? என்னத்தான் பாடு, பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் வசனம் இப்படி சொல்லுகின்றது, இந்த வார்த்தையை நான் கவனித்து நடப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை நம்ம முக்கியப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அவருடைய வார்த்தையை என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 6:63 பார்க்கிறோம், என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஜீவன்னா என்னங்க? நம்முடைய லைஃப் இல்லையா, நம்முடைய வாழ்க்கை. அப்ப இந்த வசனங்கள் நமக்குள்ளே ஆவியாயும் ஜீவனாயும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நாம் எவ்விதமாய் தியானிக்கின்றோம், வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாய் இருக்கின்றது என்பதை நாம் இந்த வேளையிலே கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் தியானம் நமக்குள்ளாக எப்படி இருக்கின்றது? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம இந்த வேதத்தை ரீட் பண்றோம், அடுத்து மெடிடேட் பண்றோம், அதை தியானிக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு காரியம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை வாசித்து தியானித்து உங்க இருதய பலகையில எழுதி கொள்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கின்ற ஒன்றாக மாறும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அதற்கு அடுத்த பகுதியில் இருக்கிற பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 1:5 இவ்விதமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் எழுத்துக்கள் அல்ல. அது எப்படியா? வல்லமையோடும், the power. அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியோடும், ஹோலி ஸ்பிரிட், முழு நிச்சயத்தோடும். அப்படின்னா என்னங்க? ஆண்டவருக்குள்ள நம்ம இன்னும் பூரணப்பட்டவர்களாய், முதல்ல பார்த்தோம் இல்லையா, பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்து நிற்கிற அந்த வார்த்தை தான் இன்றும் உங்களுக்கு போதிக்கப்படுகின்றது. அநேக தேவ ஊழியர்களும் இப்படிப்பட்ட வேத வசனங்களைத்தான் நமக்கு போதிக்கின்றார்கள். அது வெறும் வார்த்தை அல்ல. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, தமிழ்ல கூட வசனத்தோடு என்று இருக்கு. நம்ம வசனனாலே என்ன நினைச்சிருவோம்? பைபிள் வசனத்தை நினைப்போம் இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு இன் வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெறும் வார்த்தை இல்லை, அது வெறும் வார்த்தையா நீங்க அதை எடுத்துட்டு போயிடாதீங்க. நாட் இன் வேர்ட். அதாவது அவருடைய வார்த்தையில அவர் ஜீவனை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அதற்கு ஒரு ஜீவனை கொடுத்து நமக்குள்ளே அது வளர்ந்து பெருகுகின்ற ஒன்றாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:24 பார்க்கிறோம், தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவவசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்குள்ளே ஒரு வளர்ச்சி இருக்கும், அது பெருகுகிற ஒரு காரியமாயிருக்கும். இந்த வேதவசனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை இன்று ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினால் தான் இந்த வேத வசனங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பிரயாசப்படுகின்றோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகள் நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அநேக போராட்டமான காரியங்கள், அநேக சோதனையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஒரு தோல்வியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவருக்கு சித்தமானதை செய்யணுங்க. அவருக்கு சித்தமானதை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வல்லமை நிறைந்த அந்த பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடும் இருக்கிற அந்த சுவிசேஷத்தை நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளணுங்க. ஏற்றுக்கொண்டு அதிலே நம்ம தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் அதிலே நிலை நிற்கிறவர்களாயும் மாறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்துகின்ற ஒரு காரியமாய் இருக்கும். இதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். யோவான் 17:17 இவ்விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் இதுதான் அவருடைய வார்த்தை, இதுதான் அவருடைய வசனம். இந்த வசனம் சத்தியமாக உண்மையாக இருக்கின்றது. இதனுடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கின்றார். அதனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன ஆகுமா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு நாள் நம்ம இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க அது நமக்குள்ள நிலைத்து நிற்க, அதற்கு நம்ம கீழ்ப்படிய. நம்ம கொலோசியர்ல பார்த்தோம் இல்லையா? கொலோசியர்ல என்ன பார்த்தோம்? அந்த வசனம் கொலோசியர் 4:12 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணுதான்? தேவனுடைய நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலையும். அப்ப நமக்கு தேவனுக்கு சித்தம் எது அப்படிங்கிறத முதல்ல தெரிந்திருக்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வேணும், ஒரு அறிவு நமக்குள்ள வேணும். அப்படிப்பட்ட அந்த அறிவை கொடுக்கிறது தான் இந்த வேத தியானம், இந்த வேத வசனங்கள். இவைகள் நம்மளை எப்படியாய் மாற்றுகிறது? ஜீவனுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தோடு ஆமேன் நாம் அவரோடு கூட கனெக்ட் ஆகி இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவி நமக்கு நம்முடைய உதவி செய்கிறதா இருக்கிறது. அவருடைய சத்தியம்தான், அவருடைய சத்தியம் நம்மளை என்ன பண்ணுதான்? பரிசுத்தமாக்குகிறதாங்க. அப்ப நீங்க இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே தேவனுடைய சத்தியம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பரிசுத்தனா என்ன? ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விளக்கம். பரிசுத்தம் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல், வசனத்தின்படி வாழுகின்ற வாழ்க்கை. உங்களை வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது அனுதினமும் நீங்கள் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிறீர்கள், பரிசுத்தமாகுகிறீர்கள். வெளிப்படுத்தலை பார்க்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அனுதினமும் அவருடைய ஆவியால் நிரப்பப்படுவதற்கு, அனுதினமும் அவரோடு கூட நம்ம நிலைத்து இருப்பதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்குள்ளே பரிசுத்தப்படுத்துதலை உண்டாக்குகிறது. நம்முடைய பரிசுத்தப்படுத்துதலை பூரணப்படுத்தும்படியாகத்தான் அவரோடு கூட நாம் அனுதினமும் நடக்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம பின்பற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கின்ற இந்த பாதை. நீங்கள் தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடக்கும் பொழுது தேவன் உங்களை நடத்துகின்றவராயிருக்கின்றார். நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கின்றீர்கள். உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே நீங்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உம்முடைய வசனம் இன்று இந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யிட்டு தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே பிள்ளைகளுக்குள்ளே இதற்குரிய அறிவு உண்டாகட்டு தகப்பனே. தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் ஆமேன் பூரணராயும் நிலைத்து நிற்க ஓ ஷபரபரபரபரபரபரபரபா வார்த்தை வல்லமை நிறைந்தது தகப்பனே. அந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஷதுரி கரபரபரபரபரபா தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் எமன் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஆமேன் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் தகப்பனே. நீர் இப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் உம்மோடு கூட ஆண்டவரே இந்த வேத வசனங்களை தியானிக்க நேரத்தை கொடுக்க, தங்களை பரிசுத்தமாக்க நேரத்தை கொடுக்க அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அதற்கு தடையாய் நிற்கிற தடைக்கற்களை தகர்த்து போட்டுட்டு தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பிரசன்னத்திற்குள்ளே உடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேனப்பா. புத்தியிலே
தெளிவை கொடுத்து, அப்போ அந்த வேத வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய மனக்கண்களை திறந்துள்ள வேண்டுமாறு கூட செபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய செவிகளை திறந்துள்ள வேண்டுமாறு செபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். நீரே எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.